வணக்கம். வெல்கம் டு அறிவலை FM பாட்காஸ்ட் சேனல் brought up by பாரதி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ரெட்டிப்பட்டி, நாமக்கல். அறிவலையின் அலைகளில் மிதப்போம். This audio mirchi platform is full of learning and extraordinary knowledge. So don't miss, stay tuned. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது உங்களுக்கான பாரதியின் அறிவலை பாட்காஸ்ட். அன்பானவர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். நாம் இணைந்திருப்பது அறிவலையில். நான் உங்களில் ஒருவன் தனசேகரன். இன்றைய தலைப்பு தமிழ் கூறும் அறிவியல். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ். இத்தகைய பெருமைக்குரிய தமிழர்களிடம் அறிவியல் சார்ந்த செய்திகள் இடம்பெறுவதை பற்றி நாம் பார்ப்போம். பழந்தமிழர்கள் அறிவு நுணுக்கத்திலும் பட்டறிவிலும் சிறந்து விளங்கியுள்ளனர். தமிழர்களின் நுண்ணறிவு வியக்கத்தக்க ஒன்றாக அமைகிறது. இன்று வளர்ந்துள்ள பல அறிவியல் துறைகளின் வித்துகள் அன்றே இருந்தமைக்கான பல்வேறு சான்றுகளை அறிஞர்கள் எடுத்துக்காட்டியுள்ளனர். வானியல், மண்ணியல், இயற்பியல், உயிரியல், பயிரியல், மருத்துவவியல், கட்டடவியல் என பல துறைகளில் பழந்தமிழர் கால் பதித்துள்ளனர். வானியல் பற்றி தமிழர் அறிவு. இந்த உலகம் ஒன்றையொன்று சார்ந்து இயங்குகிறது. நிலம் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளது. நிலம் ஏந்திய விசும்பும், வான் என்ற விசும்பை சுற்றிய காற்று, காற்றை பரப்பும் தீயும், தீக்கு எதிரான நீரும் ஐம்பூதங்களாய் கலந்ததென வரையறையின் வழி புறநானூறு. மண் பிணிந்த நிலனும், நிலம் ஏந்திய விசும்பும், விசும்பு தைவர வழியும், வழி தழிய தீயும், தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை என புறநானூறு பாடல் பஞ்சபூதங்களின் சேர்க்கையே இவ்வுலகம் என்கிறது. இதனுள் ஐன்ஸ்டனின் சார்பியல் கொள்கை சிந்தனை கூறுகள் இருப்பதை காணலாம். ஒரு ஆண்டினை கார்காலம், கூதிர்காலம், இளவேனில், முதிவேனில், முன்பனி, பின்பனி என 6 வகையாக பிரித்தனர். ஒரு நாளினை யாமம், வைகறை, விடியல், காலை, ஏற்பாடு, மாலை என 6 வகையாக பிரித்தனர். இவை பழந்தமிழரின் காலம் பற்றிய கூர்மையான அறிவு வெளிப்பாடாகும். மேலும் வானில் உலவும் கோள்கள் கதிரவன், சந்திரன், செம்மீன் என்ற செவ்வாய்க்கோள்கள் பற்றிய செய்திகள் காண கிடக்கின்றன. அமாவாசை, பௌர்ணமி என்று குறிப்பிடுவதில் தமிழர்கள் அன்று வெள்ளுவா என்றால் பௌர்ணமி என்றும், கார் ஊவா என்றால் அமாவாசை என்றும் குறித்தனர். இவையெல்லாம் பழந்தமிழரின் வானியல் நுட்பத்தினை எடுத்துரைக்கிறது. மண்ணியல் பற்றிய தமிழர் அறிவு. நிலம் பற்றியும் நீர் பற்றியும் பழந்தமிழ் நூல்கள் செப்புகின்றன. நிலம், நீர் இணைவே உணவு, உணவே உயிர்களின் அடிப்படை என்ற உயரிய தத்துவம் குடப்புலவினார் என்ற புலவர், நீர் என்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவு எனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படுதிசினோரே என்ற புறநானூறு பாடல் உணர்த்துகிறது. மேலும் செம்மண்ணிலே வீழ்ந்த தண்ணீர் எவ்வாறு சிவப்பான நிறத்தை பெறுகிறதோ அதே போல காதலரும் நானும் இணைந்தோம் என குறுந்தொகையில் யாயும் நியாயும் யாராகியோரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புள்ள பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற புகழ்பெற்ற சங்க பாடலில் தண்ணீர் நிறமற்றது, அவை எந்த மண்ணை சார்கிறதோ அந்த நிறம் பெறும் என்ற அறிவியல் உண்மையை காதல் வழி பாடல் எடுத்துரைக்கிறது. இன்றைய இயற்பியலில் குவாண்டம் என்ற கொள்கை நவீன இயற்பியலின் கொள்கை. இவற்றினை அறிஞர் நலங்கிள்ளி மெக்கானிக்கல் யூனிவர்ஸ் என்ற நூலினை இயந்திர அண்டம் என மொழிபெயர்த்துள்ளார். அக்கு அக்காக ஒளி உமிழப்படுவதை அக்குவம் என கூறியுள்ளார். குவாண்டம் என்ற சொல்லை விட அறிவியலில் துல்லியம் வாய்ந்தது இச்சொல் என தமிழரின் அறிவு வியப்பாக உள்ளது.
இச்செய்தியோடு இணைந்திருப்பது நாம் அறிவலையில். நான் உங்கள் தனசேகரன். இது போன்ற தகவல்களோடு அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.